பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிறாக இன்றைய நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையின் 44 இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமா. சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கர்த்தாவே, உம்முடைய அடியாராகிய நாங்கள் உமது ஏவுதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும் உம்முடைய நடத்துதலினால் அவற்றை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று
உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிறாக இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதியை வாசிக்க யாவரும் கவனமாக கேட்பீர்களாக. அது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 23 30 வசனங்கள் முடிய உள்ள பகுதி. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகத்திற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாய் பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உன்னிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் ஒரு அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் அருளுரைக்காக கொடுக்கப்பட்டதான திருமறை பகுதி, அது நற்செய்தி பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 23 28 வசனங்கள் அடங்கிய பகுதி. நாம் அதை வாசிக்க கேட்டபடினாலே நாம் அருளுரைக்கு நேராக கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கி இருந்து அதிலே உமது அன்பின் தீயை மூட்டி அருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே நம்பிக்கையுடையவர்களாக இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற கடவுளே, உமது வார்த்தையை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளின் அருளுரையை 3 சிறு தலைப்புகளின் கீழாக தியானிக்க விரும்புகின்றேன். முதலாவது தலைப்பாக என் நாமத்திலே கேளுங்கள். இரண்டாவதாக என்னை விசுவாசித்து கேளுங்கள். மூன்றாவதாக நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக என் நாமத்திலே கேளுங்கள். கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே வந்து,
யோவான் ஸ்நானனுடைய சீடர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கும் நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் பரமண்டல ஜெபம், லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுகின்றோம். அதிலே அந்த ஜெபம் இப்படியாக துவங்குவதை நாம் அறிந்திருக்கிறோம். பரமண்டலங்களுக்கு இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி என்றால் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவாகிய கடவுளுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அவர் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இயேசு வாழ்ந்த பொழுதும், இயேசு ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அவரும் அவனமாகவே ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கித்தான் அவரும் ஜெபித்தார். ஒவ்வொரு முறையும் பிதாவிடத்திலே அவர் ஜெபிக்கிற பொழுதெல்லாம், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவார். இப்படி அவரும் பிதாவை நோக்கித்தான் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அதை பார்த்த சீடர்களும் கூட அவ்வண்ணமாக அவர்கள் பிதாவிடத்திலே தான் ஜெபம் செய்து கொண்டிருந்திருக்க கூடும். ஆனால் இந்த பகுதியிலே கிறிஸ்து மரித்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை நோக்கி அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்திலே இதுவரைக்கும் எதையும் கேட்டதில்லை, ஆகவே என் நாமத்திலே கேளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுவரைக்கும் இயேசுவானவர் சீடர்களோடு கூட இருந்தார். அவர் அவர்களுக்கு ஜெபத்திலே ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவரும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஆகவே தன்னுடைய சீடர்களையும் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படியாக சொல்லி இருந்தார். இப்பொழுதோ அவர் மரித்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆகவே தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்ன காரியம்தான் இது, என் நாமத்திலே நீங்கள் இதுவரைக்கும் எதையும் கேட்டதில்லை, ஆகவே என்னுடைய நாமத்திலே கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகின்ற ஒரு காட்சி. யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் சீடர்கள் கிறிஸ்துவுடைய நாமத்திலே அவர்கள் எதையும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பிதாவாகிய கடவுள் கிறிஸ்துவுடைய நாமத்தை அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக அவர் உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பு 2வது அதிகாரம் 11வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஏன் அவ்வளவு பெயர் பெற்றது அந்த நாமம்? காரணம், கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பு 2வது அதிகாரம் 8வது வசனம் வண்ணமாக சொல்லுகிறது, ஆதலால் தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒரு சிலுவை மரணம் என்பது எவ்வளவு கடினம் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஒரு தகப்பனுக்காக பிள்ளை எதை வேண்டுமானாலும் செய்ய துணியலாம், எவ்வளவு கடினமான காரியங்களை வேண்டுமானாலும் செய்ய துணியலாம். ஆனால் தகப்பனுடைய பேச்சை கேட்டு மரிப்பது என்பது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். அதிலும் அந்த சிலுவை மரணம் என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுதும் சொல்லுவார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி, ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த கனமான பாத்திரத்தை, அந்த கடினமான காரியத்தை அவர் பிதாவுக்காக செய்ய துணிந்தார். இந்த மனுக்குல மீட்பிற்காக அவர் செய்ய துணிந்தார். இந்த பூலோகத்திலும் வந்த பொழுதும் கூட அவர் தலை சாய்க்க இடமற்றவராக அவர் சுற்றி திரிந்தார். ஓய்வெடுக்க கூட அவருக்கு நேரம் இல்லை. கடினமான இந்த பணியை பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் செய்து முடித்தார். அதனால்தான் கடவுள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக கிறிஸ்துவுடைய நாமத்தை உயர்த்தினார். அது மட்டுமல்ல, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவர் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் சொல்ல கேட்கின்றோம். ரட்சிக்கப்படும்படி கிறிஸ்துவுடைய நாமத்தை தவிர வேறு நாமம் எதுவும் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த கிறிஸ்துவின் நாமத்தை நாம் சொல்லி துதிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் கேட்கும் பொழுது, பிதாவானவர் எல்லாவற்றையும் நமக்கு கிருபையாக தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக அந்த நாமத்தை ஆண்டவர் வைத்தருளி இருக்கிறார். ஆகவே அந்த நாமத்திலே, அந்த விலையேற பெற்ற நாமத்திலே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்திலே, அந்த விடுதலையின் நாமத்திலே நாம் கேட்கும்போது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்திலே நாம் எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, என்னை விசுவாசித்து கேளுங்கள். என்னை விசுவாசித்து கேளுங்கள். 27வது வசனம் வினமாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பாருங்கள், நம்முடைய விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர். அவர் பிதாவோடு ஒன்றாக இருந்தவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறபடியினாலே பிதாவாகிய கடவுள் நம்மை சிநேகிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய விசுவாச பிரமாணம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்திலே நாம் வாசிக்கும் போது, பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் உள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆக நம்முடைய விசுவாசம் என்பது, நம்முடைய பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் பிதாவோடு ஒரே நிலையில் இருக்கிறவர், ஒரே நிலையில் பொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். இந்த உங்களுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமியில் அனுப்பினீரே. யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறபடி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவோடு கூட இருந்தவர். உண்டாக்கப்பட்டவை எல்லாம் அவரை கொண்டே உண்டாயின, அவருக்காகவே உண்டாக்கப்பட்டன என்பதை நாம் முழு இருதயத்தில் விசுவாசித்து நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். யோவான் நற்செய்தி நூலிலே 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே பிலிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிற மறுமொழி என்ன? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி யோவான் 14:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, நாம் பிதாவை யாரும் நேரடியாக பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. ஆகவே கிறிஸ்துவின் வழியாக நாம் ஆண்டவரை காணுகின்றோம். கிறிஸ்துவின் வழியாக நாம் ஆண்டவரை காணுகின்றோம். கிறிஸ்துதான் பிதாவுடைய மறுரூபமாய் இருக்கின்றார். ஆகவே நாம் பார்க்கின்ற கிறிஸ்து அவர் தேவனிடத்தில் இருந்தவர், அவர் தேவனாய் இருக்கிறவர். ஆகவே என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய நாமத்திலே நாம் கேட்க வேண்டும். கிறிஸ்துவை முழு உள்ளத்திலே விசுவாசித்து அவர் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறவர், அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், நம்முடைய பாவங்களுக்காக பாடுகள் பட்டு மரித்தவர் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நம்முடைய விசுவாச அறிக்கையோடு கூட நம்முடைய ஜெபம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு நமக்கு நிறைவான பதிலை தருவார். இறுதியாக, நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, நாம் அப்பத்தை கேட்டால் தகப்பனானவன் கல்லை கொடுப்பானா?
யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இடத்துல நாம் கேட்கும் பொழுது அவர் எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அவர் நமக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் கொடுப்பார். நாம் வாசிக்கின்றோம், இந்த திராட்சை தோட்ட உவமையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மணி நேரத்திலே வந்து வேலை செய்தார்கள். கூலி கொடுக்கப்படுகிற பொழுது ஒவ்வொருவரும் நினைத்தார்கள், நான் அதிக நேரம் நான் வேலை செய்தேன், இந்த குறைந்த நேரம் வேலை செய்தவனுக்கே நிறைவான கூலி கொடுக்கும் பொழுது அதிக நேரம் வேலை செய்த எனக்கு அவர் அதிகமாய் கொடுப்பார் என்று சொல்லி யோசித்தார்கள். ஆனால் அந்த எஜமான் எல்லாருக்கும் ஒரே சமமாய் கொடுத்தார் என்று. ஏன்? அது அவருடைய தேவைக்கானது. அவருடைய தேவைகள் நிறைவடையும்படியாக அவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்திருந்தாலும், ஒரு நாள் முழுவதும் வேலை செய்திருந்தாலும், அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்தவராக அந்த எஜமான் யாவருக்கும் ஒரே கூலியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதுபோல நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர் நம்முடைய தேவைகள் நிறைவடையும்படி, நம்முடைய தேவைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவடையும்படி அவர் நமக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கும் பொழுது பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் கொடுப்பார். மனிதன் கொடுக்கிற விதமாக அல்ல, கடவுள் கொடுக்கும் போது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக அவர் நமக்கு கொடுப்பார். அவர் 30, 60, 100 நமக்கு கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, கடவுளிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் அவைகளை நமக்கு நம்முடைய சந்தோஷம் நிறைவடையும்படி அவர் கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. ஒரு முறை ஒரு பெரியவர் ஒரு சிறு பிள்ளையிடத்திலே ஒரு கவர் ஒன்றை நீட்டி, பாப்பா அதில் இருக்கிற சாக்லேட்டுகளை வேண்டும் அளவுக்கு எடுத்துக்கொள் என்று சொல்லி அவர் அந்த கவரை நீட்டினார். அப்பொழுது அந்த சிறு பிள்ளை சொல்லியது, இல்லை அங்கிள், நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் என்று சொல்லி. அவர் சொல்ல, இல்லை பாப்பா, நீ வேண்டியவற்றை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் அந்த பிள்ளை சொன்னது, இல்லை அங்கிள், நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் என்று. இவரும் யோசித்தவராக மகிழ்ச்சியோடு அவர் அந்த கவரில் இருந்து ஒரு கை நிறைய சாக்லேட்டுகளை அள்ளி அந்த பிள்ளை இடத்திலே கொடுத்து விட்டு கேட்டார், ஏன் பாப்பா, நீ எடுக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தயக்கமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த பிள்ளை சிரித்து கொண்டே சொன்னதாம், அங்கிள், என்னுடைய கை சின்ன கை, நான் எடுத்தால் கொஞ்சமாக எடுப்பேன், உங்களுடைய கை பெரிய கை, ஆகவே நீங்கள் எடுத்து கொடுக்கும் பொழுது எனக்கு நிறைய சாக்லேட்டுகள் கிடைக்கும் என்று சொன்னதாம். எனக்கு அன்பானவர்களே, அப்படித்தான் நாம் அறிவில் குறைவுள்ளவர்கள், ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், கடவுளிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியிலே நாம் குறைவுள்ளவர்கள். ஆகவே கடவுள் கொடுக்கும் பொழுது, கடவுள் நமக்காக கொடுக்கிற பொழுது அவர் நம்முடைய தகுதியை, திறமையை எதையும் பார்க்கிறவர் அல்ல. அவர் அவருடைய இரக்கத்தின்படி நமக்கு நிறைவாய் கொடுப்பார். நம்முடைய தேவைகளுக்கு தக்கதாக அவர் நிறைவாய் கொடுப்பார். நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படும்படி, நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவடையும்படி, அவர் எல்லாவற்றையும் நம்முடைய சந்தோஷம் நிறைவடையும்படி நிறைவாய் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு, அவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே கேட்போம். அப்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாய் திரும்ப கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தாமே உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானம் பூதலத்தும் பூமியின் கீழானும் யாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம். அந்த நாமத்தை நாங்கள் சொல்லி துதிக்க துதிக்க எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்குதையா. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதிக்க துதிக்க எங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியில் பொங்குதையா. நாமம் சொல்ல சொல்ல
ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே சுவாமி, நாங்கள் இந்த தொலைக்காட்சி முன்பதாக, இதோ இந்த மொபைல் போன் முன்பதாக நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான சூழ்நிலை சுவாமி, இதோ இந்த சூழ்நிலையை கர்த்தர் விரைவாய் மாற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் விரைவாக மாற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உங்களுடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆராதித்து ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உமது திருவார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிற அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் விரைவாக அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பீராக. சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கரத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் குடும்பம் குடும்பமாய் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். நீர்தானே இல்லத்தின் தலைவராக இருந்து குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை தாரும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை தந்து பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களோடு கூட தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இன்னுமாக +2 தேர்வுகள், விடுபட்ட தேர்வுகளை எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடல்நிலை சரியில்லாத மக்களை சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் பரம வைத்தியராக இருந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. முதிர் வயதாக இருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த கரம் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும். அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடுவீராக. திருமணத்திற்காக, மகப்பேற்றுக்காய் காத்திருக்கிற யாவரையும் சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தானே ஏற்ற நன்மைகளை, ஏற்ற ஆசீர்வாதங்களை ஏற்ற வேளையிலே கட்டளையிடுவீராக. இன்னும் தங்களுக்காய் ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். அவருடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அவைகளை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய பேராயரை ஆசீர்வதியும். திருச்சபை தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆட்சி மன்ற உறுப்பினர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கின்றோம். உங்களுடைய திருச்சபை நிறுவனங்களில் பணி செய்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தானே பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் உம்முடைய செட்டைகளின் கீழாக நீ மறைத்து, உமது இரத்த கோட்டைக்குள்ளாக அவர்களை மறைத்து அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தரும்படியாக இந்த நோய் உலகத்தை விட்டு அகற்றப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. சுவாமி, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிற, சரீர ரீதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தானே விடுவித்து அவர்களுக்கு தேவையான நிறைவான ஆசீர்வாதங்களை தரும்படி செபிக்கின்றோம். எங்களுடைய சீர்காழி குருசேகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்து மக்களையும், கிராம சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தானே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை கரங்களினால் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி, கனம், மகிமை யாவை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். என்பர் இயேசுவின் நாமத்தில் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரமண்டத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரன் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் நீர் எங்கள் பாவக்கடன்களை மன்னி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சி தருணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய விலை சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக.
நிறைவு பாடலாக 215வது ஞான பாடலின் இறுதி கவியை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.